சார், தேசிய ஜனநாயக சார்பில் பாரதிய ஜனனுடைய வேட்பாளராக சென்னை சிட்டி கிட்ட 16 சட்டமன்றத்தில் ஒரே ஒரு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுது. மயிலாப்பூர் சட்டமன்றத்தில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. ஸோ அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படின்னு சொன்னால் நெருங்கி வந்து கிட்டத்தட்ட 2000 முதல் 5000 ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க. 2000லேருந்து 5000 ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க. அவருடைய பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுடைய ஏழை எளிய மக்கள், அந்த மக்கள்லாம் மிகப்பெரிய ஆதரவை அவங்க கொடுக்குறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும், குறிப்பாக அந்த பகுதியில் அதிகமாக வாழ்கின்ற எல்லா மக்களுமே, அந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. அது கண்கூட பார்க்க அவங்க பிரச்சாரம் பண்ணும்போதே, அந்த போர்வழியை நம்ம பிரச்சாரம் பண்ண போகும்போது அந்த மக்களுடைய ஆரவாரம், கோஷங்கள், கொந்தளிப்பு, வெற்றி வாகை சுடணும், ஓட்டு உங்களுக்கு தான், நீங்கள் தான் அம்மா, அவங்களுடைய அந்த வார்த்தை பேசுகிறாங்க இல்லையா, அதுலேயே தெரியுது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயிச்சுவாங்க. மிகப்பெரிய வெற்றி பெற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா அந்த மக்கள் இப்போ சிட்டி எம்எல்ஏ இருக்கின்ற திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த வேலு மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்காங்க, மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்காங்க. அவர் வேலு ஒன்றுமே செய்யலை, அவர் வேலு நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறாரு, ஊழல் பண்ணுறாரு, அந்த ஸ்லம் ஏரியாவில் சில பில்டிங்களுக்கெல்லாம் இடிச்சுட்டு அதை கட்டி கொடுக்காம அந்த மக்களை ஏமாத்துறாங்கிறதுல மிகப்பெரிய புகார் அவர் மேலே இருக்குது. அவர் ஒன்றுமே செயல்படாத எம்எல்ஏ கடந்த 5 வருஷம் வந்திருக்கிறாரு. அவருடைய எதிர்ப்பாலேயே இன்று ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றங்களுடைய ஆட்சியுடைய எதிர்ப்பால் மயிலாப்பூரில் போட்டியிடுகின்ற பாரதியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டிப்பாக வெற்றி பெறுகின்ற வேட்பாளராக களத்தில் இருக்கிறார். வெற்றி உறுதி.